தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது பாஜக தலைமை இனி தேர்தல் பரப்புரை வேளைகளில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தி இருக்கிறது. தவேகா வராது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்களா? எப்படி பாக்குறீங்க? புரியல. இது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற கதையை தான் ஞாபகப்படுத்துது. ஆக்சுவலா இதனால வரையும் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்றது உண்மை. ஆனா அது எடுத்த உடனே கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோட போனா நமக்கு பின்னடை வரும்ட்டு விஜய் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ரெண்டாவது இந்த சமயத்துல கூட்டணிக்கு வந்தா அதிமுக அப்ஜெக்ட் பண்றாங்க. தவேகாவுக்கு நிறைய இடங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால அதிமுக போட்டி போடுற இடங்கள் ரொம்ப குறைவா வரும். அப்புறம் அந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி போகும். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது சந்தேகம். சோ இந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு பாஜக தலைமை பேச்சுவார்த்தை இனிமே கிடையாதுன்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் விஜய் தனியா நிற்கும் போது அதிமுக ஓட்டையும் ஸ்பாயில் பண்ணுவாரு, திமுக ஓட்டையும் ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் போயிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தா பாஜக ஆதரவு அணி பாஜக எதிர்ப்பணி ரெண்டு விதமான ஒரு போட்டி தெளிவாயிடும்னு அவங்க நினைச்சாங்க. இதன் மூலமாக பாஜக எதிர்ப்போட்டிகள் இருக்கலாம் நினைச்சாங்க. இப்போ விஜய் தனியா நிற்கிறாரு, இனிமே பாஜக கூட்டணி கிடையாதுன்ற சூழல்ல திமுக ஓட்டுகளை எவ்வளவு தூரம் விஜய் பிரிப்பார் என்பதும் அதிமுக ஓட்டுகளை எவ்வளவு தூரம் விஜய் பிரித்து ஸ்பாயில் பண்ணுவார் என்பதுதான் இனிமே நம்ம தேர்தல் களத்தில் காண வேண்டிய ஒரு விஷயம். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன். தவேகா வராது என்கிற நிலையில் தேர்தல் பரப்புரையில் தமிழக பாஜக கவனம் செலுத்த பாஜக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்பாக தவேகாவோடு கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் விஜய் தரப்பில் கூட்டணிக்கு தயாராக இல்லை என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜக விரும்பினாலும் இதற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை என பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.